மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இயல் முதல் பருவத்தை முடிச்சிட்டோம் இல்லையா? எக்ஸாமு நல்லா எழுதியிருந்தீங்க. இன்னும் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும். நிறைய மார்க் எடுக்கணும், நிறைய படிக்கணும். வீட்டில் நிறைய நேரம் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு நாளும் நடத்துகிற பாடத்தை அன்னன்னைக்கு படிக்கணும், எழுதி முடிக்கணும். சரியா? இப்போ 2ஆம் பருவம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அதற்கான பாடம் யூனிட் 1ல் இருந்து எடுத்திருக்கேன். முதல் செய்யுள் இது. முதல் செய்யுள் கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கத்தினுடைய ஆசிரியர் யாருன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா செய்யுள் பாடல்கள் 10 பாட்டு நூல்கள்லேருந்து எடுத்திருக்காங்க. இப்போ இந்த 10 பாட்டு நூல்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டால், இந்த சங்ககால நூல்கள் இருக்கு இல்லையா? 10 பாட்டு 8 தொகை. அந்த 10 பாட்டு 8 தொகை சங்க நூல்கள் என்று சொல்லுவாங்க. 10 பாட்டு நூல்களில் 10 நூல்கள் இருக்கும். அந்த 10 நூல்கள் என்ன அப்படின்னா, திருமுருகாற்றுப்படை, புறநராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடு கடாம். இதெல்லாம் 10 பாட்டு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 தொகை நூல்கள் சொன்னேன் இல்லையா? இப்போ 8 தொகை நூல்கள் என்னன்னு கேட்டால், நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இது எல்லாமே 8 தொகை நூல்கள் ஆகிய 10 பாட்டும் 8 தொகை ஆகிய 18 தான் சங்க கால நூல்கள். தெரிஞ்சுக்கங்க சரியா? ஏன்னா மேல் வகுப்பு போகும்போது நீங்கள் இதை தான் படிக்க போகிறீங்க. 10 பாட்டு நூல்கள் என்ன, 8 தொகை நூல்கள் என்ன அப்படின்னு. சரியா? இப்போ பேசிக் மட்டும் கற்றுக்குங்க. அடுத்தது பாருங்கள், இதனுடைய ஆசிரியர் யாருன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் ஒரு சங்ககால புலவர். இவர் 10 பாட்டு நூல்களில் உள்ள பெரும்பானாற்றுப்படையும் பட்டினப்பாலை ஆகிய 2 நூல்கள், பட்டினப்பாலையிலையும் நூல் எழுதியிருக்காரு, செய்யுளை எழுதியுள்ளார். இவர் பெரும்பானாற்றுப்படையினுடைய பாட்டுடை தலைவன் யாருன்னா, யாரை வச்சு இந்த பாட்டை எழுதியிருக்காங்க அப்படின்னா, தொண்டைமான் இளந்திரையன் அப்படின்ற ஒரு மன்னனை பற்றி தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பாட்டை எழுதியிருக்காங்க, செய்யுளை எழுதியிருக்கிறார்கள். நூல் 346 முதல் 351 வரை உள்ள அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன. இந்த அடிகள்லேருந்து நமக்கு பாடத்தில் உள்ள செய்யுளாக எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். புரியுதா? அடுத்தது ஆற்றுப்படை. நம்ம சொல்லுவோம் பெரும்பான் ஆற்றுப்படைன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி ஆற்றுப்படை அப்படின்னா ஆற்றுப்படுத்துவதுன்னு அர்த்தம். அது தம் எதிரே வருகின்ற மற்றொருவனை இப்போ ஒரு புலவன் மன்னனை பார்த்து பாடி பரிசில் பெற்று வருகிறான்னு வச்சுங்க. மன்னனிடமிருந்து பரிசு பெற்று வரும்பொழுது தன் எதிரே இன்னொரு புலவன், வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற இன்னொரு புலவன், அந்த புலவனை பார்த்து சொல்லுவாங்களாம், இந்த பரிசில் பெற்ற புலவன் சொல்லுவானா, நான் போய் பாடி பரிசில் பெற்றதைப் போல நீயும் இந்த மன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்று வருவாயாக அப்படின்னு சொல்லுவாராம். இப்படி ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி ஆற்றுப்படுத்துவது தான் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்கிறது. புரியுதா? இதுதான் ஆற்றுப்படை. பாருங்கள், வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர். புரியுதா? வள்ளல் ஒருவரிடம், யாரோ ஒரு மன்னனிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற, நான் பாணன் பாடி பரிசில் பெற்று வந்திருக்கிறேன், அதுபோல் பாணா நீயும் சென்று அதுபோல் பரிசில் பெற்று வருவாயாக என்று வழிகாட்டுவது தான் ஆற்றுப்படை என்று சொல்லுகிறோம். புரியுதா? ஆற்றுப்படைக்கு இலக்கணம் இதுதான் ஆற்றுப்படை. இப்போ செய்யுள் பார்க்கலாமா? பாருங்கள், இப்போ இந்த ஃபோட்டோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். கப்பல், அப்புறம் கலங்கரை விளக்கம் தெரியுதா? இந்த பாட்டு தான், இந்த செய்யுள் தான் எடுத்திருக்காங்க. இதிலேருந்து எடுத்திருக்காங்க, ஆற்றுப்படையிலேருந்து எடுத்திருக்காங்க, பெரும்பான் ஆற்றுப்படையிலேருந்து எடுத்திருக்காங்க. பாருங்கள், நுழையும் முன் கடலும் கடல் சார்ந்த இடம் தமிழரின் வாழ்நிலங்களுள் ஒன்று. கடலும் கடல் சார்ந்த இடம் நம்முடைய நிலங்களுள் ஒன்று. 5 வகை நிலங்கள் இருக்கு இல்லையா? அந்த நிலங்களுடைய நெய்தல் நிலத்திற்குரிய இடம் எதுன்னு கேட்டால் கடலும் கடல் சார்ந்த இடமும் சொல்லுவாங்க இல்லையா? கடலோடு வாழ்ந்த தமிழர் தம் தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்து அதனை கொண்டு மீன் பிடித்தும் வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர். இப்போ கடலில் மீன் பிடிக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்களா, அந்த கடலுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கும், பெருசாக இருக்கும், அது வானை முட்டும் அளவுக்கு இருக்குமா அந்த கலங்கரை விளக்கம். அது எதுக்கு அப்படின்னு சொன்னால், இப்போது கடலில் மீன் பிடித்து வருகின்றவர்கள் தன் கரைக்கு திரும்புவதற்கான ஒரு அடையாளமாக அது கருதப்படும்.
அது மாதிரி வணிகம் செய்து வருபவர்கள் எங்கேருந்தாவது வணிகம் செய்து திரும்பும் பொழுது நம்ம கரையை சேர்ந்தோமா அப்படின்னு தெரியணும். இந்த கலங்கரை விளக்கமானது வழிகாட்டும். அந்த கலங்கரை விளக்கம் தெரிந்தாலே அப்படியே அதுக்கு நேராகவே என்ன பண்ணலாம், நம்ம படகை செலுத்தி கொண்டு கரையை வந்து அடைந்து விடலாம். இதுக்கு தான் கலங்கரை விளக்கம் வைக்கிறாங்க. சரியா? கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம். அது குறித்து சங்க பாடல் விளக்குவதை காண்போம். இப்போ பாட்டை பார்க்கலாமா? பாருங்க. வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி விண்பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடு களம் கரையும் துறை அப்படின்னு பாடியிருக்காரு கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பாடலுடைய பொருள் அப்படின்னா, வானம் ஊன்றிய மதலை போல. அதாவது மதலைன்னா தூணு. அந்த தூண் எங்கே எது வரைக்கும் இருக்கான்? கலங்கரை விளக்கம் வந்து வான் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும். அந்த வானமானது என்ன பண்ணால் கீழே விழுந்துற போது அதை மாதிரி தாங்கிட்டு இருக்குமா. அப்போ வானம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா வானம் எவ்வளோ தூரம், நம்மளால் வானத்தை அளக்கவே முடியாது, அவ்வளோ பெரிய தூரத்தை விட. அந்த வானை முட்டும் அளவிற்கு அந்த இதானது என்னது, கலங்கரை விளக்கமானது இருக்கிறது. அது வானை தாங்குவது போல இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி விண்பொறா நிவந்த வேயா மாடத்து. ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி என்னது? ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது. அந்த கலங்கரை விளக்கம் எவ்வளோ ஹைட்டு, ஏணி வச்சா கூட நம்ம ஏறிட்டு போக முடியாது, அவ்வளோ உயரமானது, வானை முட்டும் அளவு உயரமுடையது அந்த கலங்கரை விளக்கம். அதுக்கப்புறம் பாருங்க. விண்பொறால் நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை அப்படின்னு. வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட இந்த கலங்கரை விளக்கம் பாருங்கள், நல்லா சாந்து கலர்லாம் அடிச்சிருக்காங்க இல்லையா? அப்போது சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. விண்ணுன்னா வானத்தை முட்டும் அடுக்குகளை உடையது. ஒவ்வொரு அடுக்கடுக்காக இருக்கா, அந்த அடுக்குகளை உடையது. அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு. அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு எரியுமா. இந்த இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி சொல்கிறார். நெகிழின தீச்சுடர். அந்த கலங்கரை விளக்கத்தில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு தெரியும், விளக்கு எரியும். சரியா? கடலில் துறை அறியாமல், இந்த விளக்கு எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த கடலில் வந்து கரை தெரியாமல் இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு வந்து இது உதவும். மரக்கலங்களை தன் துறை நோக்கி அழைக்கிறது. வாங்க கரை வந்து சேரலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன ஆகுமா, இந்த கலங்கரை விளக்கமானது அந்த வெளிச்சத்தை காட்டும். கடலில் வருகின்றவர்களுக்கு அந்த கலங்கரை விளக்கம் கரை சேருவதற்கான வெளிச்சத்தை காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாடலில். புரியுதா? வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி விண்பொறா நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். சரியா? இப்போ என்னன்னு திருப்பி சொல்லட்டுமா? பாடலினுடைய பொருள் கவனிச்சுங்க. கலங்கரை விளக்கம் வந்து வான் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கின்ற தூண் போல தோற்றமளிக்கிறது. வானத்தை தாங்குகிற தூண் மாதிரி தோற்றமளிக்கிறது. ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டுள்ளது. இப்படிதான் ஏணி வச்சாலும் நம்ம ஏற முடியாது. அப்புறம் வந்து என்ன சொல்கிறேன், வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. அந்த மாடத்தில் இரவிலானது எரியும் விளக்கு கடலில் துறை அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறை நோக்கி அழைக்கிறது. தவிக்கின்ற கப்பல்களையெல்லாம் தன்னுடைய துறையொற்றி கரை சேர்ப்பதற்காக அந்த விளக்கானது எரிகிறது. இதுதான் கலங்கரை விளக்கத்தை பற்றி பாட்டுக்கிற பொருள். சரியா? இதை படிங்க. அப்புறம் இது வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாட்டு வந்து மனப்பாட பகுதி. சரியா? எல்லாருமே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஹோம்ஒர்க்கு ரஃப் நோட்டில் என்ன பண்ணணும், 2 டைம்ஸ் எழுதி நீங்கள் அனுப்பணும். சரியா? 2 டைம்ஸ் எழுதி நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் எப்பவும் போல். சரி, படிச்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க.
நன்றி. மீண்டும் சந்திப்போம்.